ಪ್ರೀತಿ ದೇವರ பெரிய சொத்து என்ன தெரியுமா? ದೊಡ್ಡ ಆಸ್ತಿ ಏನು ಗೊತ್ತಾ? கிருபை. ಕೃಪೆ. கர்த்தரை அறிகிற அறிவு. ಕರ್ತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ತಿಳುವಳಿಕೆ. இது இல்ல அப்படின்னா, ಇದು ಇಲ್ಲದಿದ್ದರೆ நீங்க என்ன சேர்த்து வச்சும் பிரயோஜனம் ನೀವು ಏನು ಸೇರಿಸಿಟ್ಟರೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. 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 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகவே ಆದ ಕಾರಣ ಒಂದು உண்மை, ನಂಬಿಗಸ್ತಿಕೆ, அவர் உண்மையாய் நடந்தார். ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ನಡೆದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. வாக்கிங் இன் ட்ரூத். ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ನಡೆದನು. நீங்க சங்கீதம் 26:3 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ನೀವು ಕೀರ್ತನೆ 26:3 ಓದುವಾಗ, சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 26வது சங்கீதம் 26ನೇ ಕೀರ್ತನೆ 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அருமையானவர்களே, 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಪ್ರಿಯರಾದವರೇ, அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. Psalms 26 verse 3, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ನಿನ್ನ ಕೃಪೆ ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். ನಿನ್ನ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. அங்கே சாலமோன் தன் தகப்பனை பற்றி சாட்சி சொல்லுகிறார். ತನ್ನ ತಂದೆಯ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಾರೆ. என்னுடைய தகப்பன் அவர் சத்தியத்திலே நடந்தார். ನನ್ನ ತಂದೆ ಸತ್ಯದಂತೆ ನಡೆದುಕೊಂಡರು. அவர் உண்மையிலே நடந்தார். ಆತನು ಯಥಾರ್ಥವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡರು. இங்கே ಇಲ್ಲಿ இது தாவீதின் சங்கீதம். தாவீದನ ಕೀರ್ತನೆ. தாவீது சொல்லுகிறார், தாவீது ಹೇಳುತ್ತಾನೆ, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ನಿನ್ನ ಕೃಪೆ ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. சத்தியத்தில் நான் நடந்து கொள்கிறேன். ನಿನ್ನ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. நான் எப்படி சத்தியத்தில் நடந்து கொள்கிறேன்? ನಾನು ಹೇಗೆ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ? ஈனரோடு நான் உட்காரவில்லை. ಕುಟಿಲ ಸ್ವಭಾವಿಗಳ ಸಹವಾಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ. வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. ಕಪಟಿಗಳನ್ನು ಸೇರುವವನಲ್ಲ. தாவீது எப்படி நடந்திருக்கார் பாத்தீங்களா? தாவೀದನು ಯಾವ ರೀತಿ ನಡೆದುಕೊಂಡನು ಗೊತ್ತಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீணான காரியங்களை பேசுறார். ಕುಟಿಲ ಸ್ವಭಾವಿಗಳ ಸಹವಾಸ கடைசில பாத்தீங்கன்னா வீண் இருக்கும். ಕಡೆ ನೋಡು, ಅದು ವ್ಯರ್ಥವಾದದ್ದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். ದುರ್ಮಾರ್ಗನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಇದನ್ನು நம்ம ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. செய்கிறது ஒன்றும் விருதாவா இருக்கக்கூடாது. ನಾವು ಮಾಡತಕ್ಕಂಥ ಯಾವುದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಬಾರದು, வீணானதா இருக்கக்கூடாது. ವ್ಯರ್ಥವಾಗಿರಬಾರದು. வீணரோடு ಕುಟಿಲ ಸ್ವಭಾವ என்ன இல்ல, ನಮಗೇನಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வீணரோடு நான் உட்காரவில்லை. ಕುಟಿಲ ಸ್ವಭಾವಿಗಳ ಸಹವಾಸ ನನಗಿಲ್ಲ. வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. ಕಪಟಿಗಳನ್ನು ನಾನು ಸೇರುವವನಲ್ಲ. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். ದುಷ್ಟರ ಸಂಘವನ್ನು ನನಗೆ ಬೇಕಿಲ್ಲ. துன்மார்க்கரோடு நான் உட்காரேன். ನನಗೆ ದುರ್ಜನರ ಕಪಟವು ಅಸಹ್ಯ. ஆனா நான் செய்கிறது என்ன? ನಾನೇನು ಮಾಡುವುದು? கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி, ನಾನು ಸ್ತುತಿಯ ಶಬ್ದವನ್ನು ಧ್ವನಿಸಿ, நான் ஆராதனை வேளையிலே, ಆರಾಧನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ, துதியின் வேளையிலே சிலரை பார்த்தேன். ಸ್ತುತಿ ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲವು ನೋಡಿದೆ, தன்னையே மறந்து துதிக்கிறேன். ಕೆಲವು ತನ್ನನ್ನೇ ಮರೆತು ಸ್ತುತಿಸುತ್ತಾರೆ. சிலர் சொல்றாங்க, நான் உள்ள துதிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಒಳಗಡೆ ಸ್ತುತಿಸುತ್ತಾ ಇರುತ್ತೇನೆ. தாவீது என்ன சொல்றாருன்னா, தாவீது ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அந்த சத்தத்தை என்ன செய்தேன்? ನಾನು ಶಬ್ದವನ್ನು ಏನು ಮಾಡಿದೆ? தொனிக்க பண்ணினேன். ನಾನು ಧ್ವನಿಸುವುದಿದೆ. நம்ம சத்தம் வெளியே என்ன செய்யணும்? ನಮ್ಮ ಸ್ವರ ಏನಾಗಬೇಕು? ಹೊರಗಡೆ தொனிக்கணும். ಧ್ವನಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்போ தாவீது அப்படித்தான் இருந்திருக்கிறார். ದಾವೀದನ ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದ. துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி, ಸ್ತುತಿಯ ಶಬ್ದವನ್ನು ಧ್ವನಿಸ ಮಾಡಿ, உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக, ನಿಮ್ಮ ಅದ್ಭುತಗಳನ್ನೆಲ್ಲ ವರ್ಣನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சும்மா ஸ்தோத்திரம் துதி சுதி அப்படிங்கிறது மாத்திரமா? ಹೇಗೆ ಪಾಸ್ಟರ್ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು ಮಾತ್ರ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிசயங்களை என்ன செய்யணும்? ಅವರ ಅತಿಶಯೋಕ್ತಿಯನ್ನು ವಿವರಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், ಆದ ಕಾರಣ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, அவருடைய வல்லமையை விளங்குற ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். ಆತನ ಶಕ್ತಿಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವಂತ ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ನೋಡಿ ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. அவருடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு அதிசயம்! ಆತನ ಸೃಷ್ಟಿ ಎಷ್ಟೊಂದು ಅತಿಶಯ! நம்மையே எவ்வளவு அதிசயமா அவர் படைச்சிருக்கிறார். ನಮ್ಮನ್ನೇ ಎಷ್ಟೊಂದು ಅತಿಶಯವಾಗಿ ಅವರು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நம்முடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போதே நம்ம நினைத்து நினைத்து கர்த்தரை துதிக்கலாம். ನಮ್ಮ ಸೃಷ್ಟಿಯನ್ನು ನೆನೆಸಿ ನೆನೆಸಿ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன், அருமையானவர்களே. ಒಂದು ಸಂಗತಿ ನಾನು ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದೆ. ಒಂದು அவருக்கு 70 வயசு. ಅವ್ರಿಗೆ 70 ವರ್ಷ. திடீரென்று யூரின் பாஸ் பண்றது நின்று விட்டதா? ದಿಢೀರನೆ ಯೂರಿನ್ ಪಾಸ್ ಮಾಡೋದು ನಿಂತು ಹೋಯಿತು. டாக்டர்ட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க. ಡಾಕ್ಟರ್ ಅನ್ನು ಕರೆದು ಹೋದರು. சில ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ಅವರು ಕೆಲವು ಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡಿದರು. 3 நாள் அவரை ஹாஸ்பிடல்ல வைத்திருந்தார். 3 ದಿವಸ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவருக்கு சரியாகி விட்டது. ಅವರಿಗೆ ಸರಿಯಾಯಿತು. வெளியே அவரை அழைத்து வந்தார்கள். ಹೊರಗಡೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು. அவருடைய பிள்ளைகள், ಅವರ ಮಕ್ಕಳು அந்த ஹாஸ்பிடல் பில்லை கட்டும்படி போனாங்க. ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬಿಲ್ ಕಟ್ಟಲು ಹೋದರು. அந்த பில்லை இவர் எப்படியோ பார்த்து விட்டார். ಅವರು ಆ ಬಿಲ್ ಇದು ನೋಡಿಬಿಟ್ಟರು. கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய். ಸೊ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 70,000. ஓன்னு அழ ஆரம்பித்தார். ಅಳಲು ಆರಂಭಿಸಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
எல்லாரும் அவரை சமாதானப்படுத்தினார். ಎಲ್ಲರೂ ಅವರನ್ನು ಸಮಾಧಾನಪಡಿಸಿ, அப்பா நீங்கள் அழாதிருங்க, ಅಳಬೇಡಿರಿ, நாங்க தானே கட்ட போகிறோம், ನಾವು ಕಟ್ಟುತ್ತೇವೆ, நீங்க ஏன் இதற்காக அழுகிறீர்கள், ಯಾಕೆ ನೀವು ಇದಕ್ಕಾಗಿ ಅಳುತ್ತೀರಿ, இதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும். ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. டாக்டரும் ஓடி வந்து விட்டார். ಡಾಕ್ಟರ್ ಓಡಿ ಬಂದು ಬಿಟ್ಟರು. டாக்டர் சொன்னார், ஐயா நீங்க கட்டவே வேண்டாம், ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು ನೀವು ಕಟ್ಟುವುದು ಬೇಡ, நீங்கள் சந்தோஷமாய் போங்க, ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗಿ, நீங்கள் நல்லா இருந்தால் போதும். ನೀವು ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಸಾಕು. கொஞ்ச நேரம் கழித்து ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಬಿಟ್ಟು அவர் அந்த அழுகை நிறுத்தினார். ಅಳುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದರು. அவரிடத்தில் கேட்டார்கள், ಅವರಲ್ಲಿ ಕೇಳಿದರು, ஏன் இப்படி அழுதீர்கள்? ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಅಳುತ್ತೀರಿ? சொன்னார், ಅವ್ರು ಹೇಳಿದರು, 3 நாள் 3 ದಿವಸ நான் யூரின் பாஸ் இருந்து விட்டேன், ನಾನು ಯೂರಿನ್ ಪಾಸ್ ಮಾಡದೇ ಇದ್ದೆ, 70,000 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டேன், 70,000 ರೂಪಾಯಿ ಚಾರ್ಜ್ ಮಾಡಿದ್ರು. 70 வருஷம் 70 ವರ್ಷ என்னை ஆண்டவர் ஒரு நாள் கூட இப்படி இல்லாமல் என்னை கிருபையாய் காத்தார். 70 அவருக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும், ಈ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡರು, ಅವರಿಗೆ அவருக்கு ನಾನು நான் ಎಷ್ಟು எவ்வளவு ಕೊಡಬೇಕು? நன்றி உள்ளவனா இருக்கணும், ಅವರಿಗೆ ಎಷ್ಟೊಂದು அவர் ಕೃತಜ್ಞತೆ கொடுத்த ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು, சுகத்துக்கு நான் எவ்வளவு நன்றி உள்ளவனாக. ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಸೌಖ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಎಷ್ಟು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ எவ்வளவு வேதனையோடு, ಎಷ್ಟೊಂದು ವೇದನೆ எவ்வளவு ಇದ್ದಾರೆ, கண்ணீரோடு ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. கர்த்தர் நம்மை ಆದರೆ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು எவ்வளவு சுகதேகிகளாக ಸುಖ ದೇಹಿಯಾಗಿ நம்மை காத்து கொண்டு வருகிறார். ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡು அவருக்கு ಬರುತ್ತಾರೆ. எதை நாம் செலுத்த முடியும்? ಅವರಿಗೆ ಏನು ಸಲ್ಲಿಸಲು ಸಾಧ್ಯ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ என் ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருடைய அதிசயங்கள், ಆತನ ಅದ್ಭುತಗಳನ್ನು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவருடைய அதிசயங்களை, ಆತನ கர்த்தர் ಅದ್ಭುತಗಳನ್ನು, நமக்கு செய்ததை ಕರ್ತನು ನಮಗೆ நாம் ಮಾಡಿದ್ದನ್ನು என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? விவரிக்க வேண்டும். ವರ್ಣಿಸಬೇಕು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் எப்படி நடந்தாரா? ಯಾವ ರೀತಿ ನಡೆದರು? நான் குற்றமில்லாமையிலே ನಾವು ನಿಷ್ಕಳಂಕನೆಂದು என் கைகளை கழுவி ಕೈಗಳನ್ನು ತೊಳೆದುಕೊಂಡವನಾಗಿ, ஹல்லேலೂயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, உம்முடைய பீடத்தை நான் சுற்றி வருகிறேன். ನಿಮ್ಮ ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಪ್ರದಕ್ಷಿಣೆ ಮಾಡುವೆನು. கர்த்தர்ட்ட இது கேட்கணும். ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಬೇಕು, குற்றமில்லாமையிலே ನಿಷ್ಕಳಂಕನಾಗಿ என் கைகளை நான் கழுவணும். ಕೈಗಳನ್ನು ತೊಳೆದುಕೊಂಡವನಾಗಿ. எல்லாரும் கையை நீட்டி சொல்லுங்களேன், ಎಲ್ಲರೂ ಕೈಯನ್ನು என் ಬೀಳಿಸಿ தகப்பனே, ಮಾಡಿರಿ. ನನ್ನ ತಂದೆಯೇ, இந்த பாக்கியத்தை எனக்கு ಈ தாரும். ಭಾಗ್ಯವನ್ನು ನನಗೆ ಕೊಡು. குற்றமில்லாமையிலே ನಿಷ್ಕಳಂಕನಾಗಿ, என் கையில குற்றம்னு வரக்கூடாது. ನನ್ನ ಅಲ್ಲಿ ಯಾವ ಕಳಂಕ ಇರಬಾರದು. The blameless hand, the ನಾನು blameless hand, ನಾನು ನಿಷ್ಕಳಂಕನಾಗಿರಬೇಕು. the spotless hand. ನಾನು ಯಾವುದೇ ರೀತಿಯ ಕಳಂಕನಲ್ಲಿರಬಾರದು. ஏசப்பா, ಏಸಪ್ಪ, என் கைகள் ನನ್ನ ಕೈಗಳು குற்றமில்லாத கைகளாய், ನಿಷ್ಕಳಂಕ ಕೈಗಳಾಗಿರಲಿ. குற்றமில்லாத கைகள். ನಿಷ್ಕಳಂಕನೆಂದು ಕೈಗಳನ್ನು ஹல்லேலூயா. ತೊಳೆಯಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. குற்றமில்லாமையிலே என் கைகளை நான் கழுவுகிறேன். ನಾನು ನಿಷ್ಕಳಂಕನೆಂದು ಕೈಗಳನ್ನು ತೊಳೆದುಕೊಂಡವನಾಗಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, உம்முடைய ನಿನ್ನ ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும், ಆಲಯವಾಗಿ ನಿವಾಸವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ கர்த்தாவே உமது ಆಲಯದಲ್ಲಿ, ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும், ಕರ್ತನೇ ನಿನ್ನ ನಿವಾಸವು, உமது மகிமை தங்கின ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ನಿನ್ನ ಪ್ರಭಾವ ಸ್ಥಾನವನ್ನು ನಾನು ಇಚ್ಛಿಸುವೆ. உம்முடைய வீட்டை, ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು, உம்முடைய சபையை ನಿಮ್ಮ ಸಭೆಯನ್ನು நான் என்ன செய்கிறேன்? ನಾನು ಏನು ಮಾಡುವೆ? வாஞ்சிக்கிறேன். ನಾನು ಇಚ್ಛಿಸುವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இதன் மீது நமக்கு என்ன வரணும்? ಇದರ ಮೇಲೆ ನಮಗೆ ಏನು ಬರಬೇಕು? அந்த வீடு ಆ ಮನೆ இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபை. ಅದು ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ಸಭೆ. இதன் மீது நமக்கு என்ன வரணுமா? ಈ ಮನೆಯ ಮೇಲೆ ನಮಗೆ ಏನು ஒரு ಬರಬೇಕು? வாஞ்சை, ಒಂದು ಆಸೆ, சபையின் மீது ஒரு அன்பு. ಸಭೆಯ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರೀತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிறோம்? ಎಷ್ಟು ಸಾವಿರ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ? பலதரப்பட்ட மக்கள். ಅನೇಕ ವಿಧವಾದ ஒருவேளை ಮಕ್ಕಳು. சிலரில் சில குறைகள் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಕೆಲವರಲ್ಲಿ ಕೆಲವು ಕೊರತೆ ಇರಬಹುದು. சிலர் இப்பொழுதுதான் புதிதாய் வந்திருக்கலாம். ಕೆಲವು ಹೊಸದಾಗಿ ಬಂದಿರುತ್ತಾರೆ. சிலர் வளர்ந்து கொண்டிருக்கலாம். ಕೆಲವು ಬೆಳೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. சில குறைபாடுகள் சிலரிலே காணப்படலாம். ಕೆಲವರಲ್ಲಿ ಕೆಲವು ಕೊರತೆಗಳು வேதம் ಕಾಣಲ್ಪಡಬಹುದು. என்ன சொல்லுகிறது தெரியுமா? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ ಹಾಗೆ ನೀವು ಕೂಡ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕ್ಷಮಿಸಬೇಕು. அவர்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಅವರು ನೀವು ಆದಾಯಗೊಳಿಸಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஓ, அங்கே அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். ಅವರು ಹಾಗಿದ್ದಾರೆ. ஓ, அவர்கள் அப்படி ஜீவிக்கிறார்கள். ಅವರು ಆ ಪ್ರಕಾರ ಬದುಕುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே நான் சபையில பட்டும் படாமல் இருந்து விடுவேன். ಆದ ಕಾರಣ ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದೇನೆ. தாவீது சொல்லுகிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் தேவனுடைய வீட்டிலே ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ காஞ்ச ஒலிவ மரமா இருக்க மாட்டேன், ಒಣಗಿದಂತ ಎಣ್ಣೆ ಮರದ நான் ಹಾಗೆ பச்சையான ஒலிவ மரமா ಹಸಿರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಣ್ಣೆ ಮರದ ಹಾಗಿರುವೆ. தேவனுடைய வீட்டிலே ஒரு வாஞ்சை, ದೇವರ ಮನೆಯ ಮೇಲೆ ಒಂದು ಇಷ್ಟ, இதுதான் சத்தியத்திலே நடந்து கொள்கிறது. ಇದೇ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தாவீது சொல்லுகிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, உமது வீட்டின் பேரில் உள்ள வாஞ்சையினால் ನಿಮ್ಮ ಮನೆಯ ಮೇಲಿರತಕ್ಕಂತ ಆಸಕ್ತಿಯಿಂದ உம்முடைய வீட்டை கட்டுவதற்கு ನಿಮ್ಮ ಮನೆ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன். ಇಷ್ಟೊಂದು ಸೇರಿಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ. அந்த வாஞ்சையினால் ಆ நான் ಆಸೆ எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன். ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. எத்தனையோ டன் பொன்னை அவர் சேர்த்து வைத்திருந்தார். ಎಷ್ಟೋ ಟನ್
ಚಿನ್ನವನ್ನು ಅವರು ಸೇರಿಸಿಟ್ಟಿದ್ದರು. தேவனுடைய வீட்டின் பேருள்ள வாஞ்சையினா ದೇವರ ಮನೆಯ ಮೇಲೆ ಇರ್ತಕ್ಕಂಥ எல்லாவற்றையும் ಆಸಕ್ತಿಯಿಂದ தேவனுடைய வீட்டுக்கென்று கொடுத்தார். ದೇವರ ಮನೆಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು கர்த்தருக்கு ಕೊಟ್ಟರು. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நான் சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறேன். ನಾನು ಸತ್ಯವನ್ನು ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அதே சங்கீதம் ಅದೇ ಕೀರ್ತನೆ 86வது சங்கீதம் 86ನೇ ಕೀರ್ತನೆ 11வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ Psalms 86 verse 11 ಕೀರ್ತನೆ 86 அங்கே 11 வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯವು ಕಲಿಸುತ್ತದೆ, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಯೆಹೋವನೇ உமது வழியை எனக்கு போதியும், ನಿನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ನನಗೆ ಬೋಧಿಸು, நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். ನಿನ್ನ ಸತ್ಯತೆಯನ್ನು ನನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உமது வழியை எனக்கு சொல்லுங்கப்பா. ಅದನ್ನು ಮಾರ್ಗವನ್ನು Teach me your way. ನಿಮ್ಮ ಮಾರ್ಗವನ್ನು ನನಗೆ நான் ಬೋಧಿಸು. சத்தியத்திலே நடந்து கொள்வேன். ಸತ್ಯತೆಯನ್ನು ನನ್ನ உமது ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ வழியை எனக்கு ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. போதியும். ನಿಮ್ಮ ಮಾರ್ಗವನ್ನು ನನಗೆ வாய்களை ಬೋಧಿಸು. திறந்து சொல்லுவோம், ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಕೇಳೋಣವೇ? கர்த்தாவே, ಕರ್ತನೇ, உமது வழியை நீர் போதியும். ನಿನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ನನಗೆ ಬೋಧಿಸು. நான் சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறேன். ನಾ ಸತ್ಯತೆಯಲ್ಲಿ கர்த்தருக்கு ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. 2 யோவான் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 ಯೋಹಾನ್ 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು 2 ಓದುವಾಗ John verse 4 2 ಯೋಹಾನ್ 4ನೇ ವಾಕ್ಯ அங்க வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಪ್ರಿಯನಾದವನೇ, பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே உம்முடைய நடக்கிறதை நான் பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் மிகவும் சந்தோஷப்பட்டேன். கரங்களை ನನ್ನ வைத்து ஒரு ಮಕ್ಕಳು அல்லேலூயா சொல்லுவோம். ಸತ್ಯವನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯುವುದರಿಂದ ನಾನು ಬಹುಳ ಸಂತೋಷ ಪಡುವೆನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபையை உங்கள் பிள்ளைகளுக்கு காக்க வேண்டும் என்றால் ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತಹ ಕೃಪೆಯನ್ನು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕೂಡ ಕಾಯಬೇಕಾದರೆ அந்த பிள்ளைகள் எதுல நடக்கணுமா? ಆ ಮಕ್ಕಳು ಯಾವುದರಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು? சத்தியத்துல. ಸತ್ಯವಂತರಾಗಿ ನಡೆಯಬೇಕು. பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறது தான் பெற்றோர்களுக்கு ಮಕ್ಕಳು சந்தோஷமா இருக்க வேண்டும். ಮಕ್ಕಳು ಸತ್ಯವಂತರಾಗಿ ನಡೆಯುವುದೇ ಹೆತ್ತವರಿಗೆ நம்முடைய ಸಂತೋಷಕರವಾಗಿರಬೇಕು. பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறது நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಕೆಲವರು ಸತ್ಯವಂತರಾಗಿ ನಡೆಯುವುದನ್ನು ಕಂಡು ಬಹಳ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿರುವೆ. வார்த்தையிலே நடக்கிறது, ವಾಕ್ಯಾನುಸಾರ ನಡೆಯುವುದು, உண்மையாய் நடக்கிறது, ಯಥಾರ್ಥರಾಗಿ ನಡೆಯುವುದು, வாக்கிங் இன் த ட்ரூத், ಇದು ಸತ್ಯಾನುಸಾರ ನಡೆಯುವುದು, அதுதான் ಅದೇ சந்தோஷம். ಸಂತೋಷ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. படித்திருக்கிறார்கள், ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ நல்ல வேலை செய்கிறார்கள், ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ, நல்ல புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், நல்ல ಯುಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. சந்தோஷம். ಸಂತೋಷ. ஆனா அதை விட சந்தோஷம் ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದ ಸಂತೋಷ பிள்ளைகள் எதுல நடக்கணும்? ಮಕ್ಕಳು ಯಾವುದರಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ என் ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அன்பு பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ஒரு ಮಕ್ಕಳೇ, சில பிள்ளைகள் வந்திருக்கீங்க. ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಬಂದಿದ್ದೀರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்களுக்கு எது சந்தோஷம் தெரியுமா? ನಮಗೆ ಯಾವುದು ಸಂತೋಷ ಗೊತ್ತಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் பிள்ளை ரொம்ப மாடர்னா இருக்கா, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಮಗ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡರ್ನ್ ಆಗಿದ್ದಾನೆ, மாடர்னா ட்ரெஸ் பண்றா, ಮಾಡರ್ನ್ ಆಗಿ ಬಟ್ಟೆ ಧರಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதெல்லாம் சந்தோஷம் இல்ல. ಇದೆಲ್ಲ ಸಂತೋಷ ಅಲ್ಲ. என் பிள்ளை சத்தியத்துல நடக்கிறா, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸತ್ಯವಂತರಾಗಿ ನಡೆಯುತ್ತಾರೆ, அதுதான் சந்தோஷம். ಅದೇ ಸಂತೋಷ. ஒரு சகோதரன் சொன்னாரு, ಒಂದು ಸಹೋದರ ಹೇಳಿದ್ರು, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, எனக்கு மொபைல்ல ஒண்ணும் தெரியல, என் பிள்ளை அப்படியே நோண்டி நோண்டி மொபைலுக்குள்ளே போயிடுறான். ನನಗೆ ಮೊಬೈಲ್ ಅಂದ್ರೆ ಏನೆಂದು ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ನನ್ನ ಮಕ್ಕಳಾದ್ರೂ ಮೊಬೈಲ್ ನಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಹೋಗಿಬಿಡುತ್ತಾರೆ. ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಏನು ಸಂತೋಷ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಹಂಗೆ ಉಳ್ಳು போய் ಎಂದ ವಿಧமான ಸಂತೋಷ போய் ಇಲ್ಲ, ஒரு பிரயோஜனம் இல்ல. ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. இதுதான் சந்தோஷம். ಯಾವುದು ಸಂತೋಷ? என் பிள்ளை சத்தியத்துல நடக்கணும். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸತ್ಯವಂತರಾಗಿ ஹalleluya. ನಡೆಯಬೇಕು. 3 யோவான்ல வாசித்து பாப்பீங்கன்னு சொன்னா 3 ಯೋಹನಲ್ಲಿ ಓದುವಾಗ 3வது வசனத்துல 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ சகோதரர் வந்து ಸಹೋದರರು நீ ಆಗಾದೆ சத்தியத்தில் நடந்து கொள்கிறார் ನೀನು ಸತ್ಯದಲ್ಲಿ என்று ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿ, உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ನಿನ್ನ ಸತ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟಾಗ ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ ஒவ்வொருவரை ಪಡುತ್ತೇನೆ. குறித்து சாட்சி கொடுக்கணும். ಮಕ್ಕಳ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಕೊಡಬೇಕು. இவங்க எதுல நடக்கிறாங்க? ಯಾವುದು ನಡೆಯುತ್ತಾರೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சகோதரன் சத்தியத்துல ಈ நடக்கிறார், ಸಹೋದರ ಸತ್ಯದ இந்த ಅನುಸರಿಸಿ சகோதரன் உண்மை உள்ளவர், ಈ ಸಹೋದರನ இந்த சகோதரி சத்தியத்தில் நடக்கிறார். ಈ ಸಹೋದರಿ ಸತ್ಯವಂತರಾಗಿ நம்மை குறித்து ನಡೆಯುತ್ತಾರೆ. என்ன கொடுக்கணும்? ನಿಮ್ಮ ಕುರಿತು ಏನು ಕೊಡಬೇಕು? ಸಾಕ್ಷಿ. ಸಾಕ್ಷಿ. தாவீதை குறித்து ದಾವೀದನ ಕುರಿತು சாலமோன் சாட்சி கொடுக்கிறார். ಸಾಲವನ್ನು ಸಾಕ್ಷಿ என் ಕೊಡುತ್ತಾರೆ. தகப்பனாகிய உமது அடியான் ನನ್ನ ತಂದೆಯಾದ ನಿಮ್ಮ ಸೇವಕನು சத்தியத்தில் அவர் நடந்தார், ಸತ್ಯವಂತರಾಗಿ உண்மையாய் ನಡೆಯುತ್ತಾರೆ, நடந்தார். ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ஆகவே ನಡೆಯುತ್ತಾರೆ. அந்த கிருபையை நீர் காத்தீர். ಈ ಕೃಪೆಯನ್ನು ನೀನು ಇಂದಕ್ಕೆ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಿ. இன்றைக்கு ಈ ದಿನ அவருடைய குமாரனாகிய என்னை ಅವರ ಮಗನಾದ அவர் கண் ನನ್ನನ್ನು காண ಅವರ ಕಣ್ಣು ಕಾಣಲು இன்னைக்கு இந்த சிங்காசனத்தில் உட்கார வைத்தீர். ಈ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಕುಳ್ಳಿರಿಸಿದಿ. உங்கள் கண் காண ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಕಾಣತಕ್ಕ உங்கள் ಹಾಗೆ பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಹೇಗಿರಬೇಕು? ஆசீர்வாதமாய். ಆಶೀರ್ವಾದಕರಾಗಿ ಬಾಗಿರಬೇಕು. தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? எப்ப தெரியுமா? ಯಾವ ಗೊತ್ತಾ? நீங்கள் எப்படி நடக்கும் பொழுது ನೀವು ಹೇಗೆ ನಡೆಯುವಾಗ, உண்மையாய் நடக்கும். ಸತ್ಯವಂತರಾಗಿ ನಡೆಯುವಾಗ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெற்றோர்கள் கேட்போமா? ಹೆತ್ತವರು ಕೇಳೋಣವೇ? கர்த்தர்ட்ட கேட்போமா? ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ. அதுதான் பெரிய கிருபை. ಇದೇ ಮಹಾಕೃಪೆ. இந்த கிருபையின் கூட்டத்துல ಈ ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ ஒரு சொட்டு கண்ணீராவது ಒಂದು ಹನಿ ಕಣ್ಣೀರಾದರೂ
நொறுங்கின இருதயத்தோடு ಮುರಿದ ಹೃದಯದೊಂದಿಗೆ ஆண்டவரே ದೇವರೇ எனக்கு காண்பித்த அந்த கிருபை, ನನಗೆ ತೋರಿಸಿದಂತಹ பெரிய கிருபையை காண்பித்தீங்க. ಮಾ ಕೃಪೆ அந்த ತೋರಿಸಿದೆ. கிருபையை ಆ என் ಕೃಪೆಯನ್ನು பிள்ளைகளுக்கு நீர் காக்க வேண்டும். ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೂ ಅದನ್ನು இன்றைக்கு உடைய ಕಾಯಲ್ಪಡಬೇಕು. தாசன் பிரசங்கித்தது போல ಈ ದಿನ ನಮ್ಮ ದಾಸನು ಪ್ರಸಂಗಿಸಿದ ಹಾಗೆ நான் உண்மையுள்ளவனா இருக்கணும். ನಾನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ தாவீதை போல நான் உண்மையுள்ளவனா இருக்கணும். ದಾವಿದನ ಹಾಗೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ தாவீதை போல நான் சத்தியத்துல நடந்து ದಾವಿದನ ಹಾಗೆ ಸತ್ಯವಂತನಾಗಿ அந்த ನಡೆಯಬೇಕು. கிருபையை தாங்கப்பா. ಆ ಕೃಪೆ ಅನುಗ್ರಹಿಸು. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். ಬೇರೇನು ಬೇಡಪ್ಪ. என்னை எவ்வளவோ ஆசீர்வதித்தீங்க. ಎಷ್ಟೋ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೀರಿ. ஒன்றுமில்லாதிருந்த என்னை ಏನೂ ಇಲ್ಲದಂತ ನನ್ನನ್ನು இன்னைக்கு உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்து ಉನ್ನತಿಗೆ ತಂದು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದಿ. என்னை தெரிந்து கொண்டீங்க. ನನ್ನನ್ನು நாங்க ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಿ. பாடினது போல என்னை இழுத்து கொண்டீங்க. ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ಕಾರುಣ್ಯತೆ ನನ್ನನ್ನು ಸೆಳೆದುಕೊಂಡಿದ್ದಿ. நம்மிடத்துல இன்றைக்கு கேட்கிறேன், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳುತ್ತೇನೆ, நான் உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். ನಾನು ಸತ್ಯವಂತನಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವೆ. நான் சத்தியத்தில் நடந்து கொள்ள வேண்டும். ಸತ್ಯ ಅನುಸರಿಸಿ ನಡೆಯುವೆ. எனக்கு அந்த கிருபையை தாங்க. ನನಗೆ ಆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡು. நான் சத்தியத்தில் நடக்கிறதை ಸತ್ಯ ನಡೆಯುವುದು மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். ಇತರರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕು. உலகால் படிடுவோமா? ಮೊಣಕಾಲು ಉರಣವೆ. ஏசப்பாட்ட கேட்போமா? ಏಸಪ್ಪನಲ್ಲಿ ಕೇಳೋಣವೇ? ஏசப்பா, ಏಸಪ್ಪ, எனக்கு இந்த கிருபையை தாங்க. ನನಗೆ ಈ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡು. நான் சத்தியத்துல நடக்கணும். ಸತ್ಯವಂತನಾಗಿ ನಡೆಯಬೇಕು. சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி கொள்ள. ಸಹೋದರರು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳಿ. நம்முடைய கையெடுப்பு ஒரு பலிக்கு ஒப்பாய் ನಮ್ಮ வேதம் ಕೈಯನ್ನು சொல்லுகிறது. ಎತ್ತುವಿಕೆ ಒಂದು ಯಜ್ಞವಾಗಿ. பிள்ளைகள் ஒருவரும் கீழே உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது. ಮಕ್ಕಳು ಒಬ್ಬರಾದ್ರೂ நெடுமுழங்கால் படியிடுங்க. ಮೊಣಕಾಲು ಉರಿರಿ இல்லன்னா எழும்பಿ நின்று கொண்டு. ಅಥವಾ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. எந்த பிள்ளைகளாவது உட்கார்ந்துகிட்டு இருந்தா நான் பக்கத்துல வந்து உங்களை இப்ப எழுப்பி விட்டுருவேன். ಯಾವುದೋ ಮಕ್ಕಳು ಕುಳಿತುಕೊಂಡಿರುವುದಾದ್ರೆ ಪಕ್ಕಕ್ಕೆ ಬಂದು ಎಬ್ಬಿಸಿ. வயதானவர்களை நான் சொல்லவில்லை. ವಯಸ್ಸಾದವರನ್ನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. முடியாதவர்களை நான் சொல்லவில்லை. ಸಾಧ್ಯವಿಲ್ಲದಂತವರನ್ನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன். ಮಕ್ಕಳಿಗೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எல்லாம் நம்ம அப்பாட்ட கண்ணீரோடு கேட்போம். ಎಲ್ಲರೂ ಅಪ್ಪನ ಕಣ್ಣೀರೊಂದಿಗೆ ಕೇಳೋಣ. தகப்பனே, ನನ್ನ ತಂದೆಯೇ, தாவீதை போல ದಾವಿದನ ಹಾಗೆ நான் உண்மையா நடக்கணும்ப்பா. ನಾನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ನಡೆಯಬೇಕಪ್ಪ. சத்தியத்திலே நடக்கணும். ಸತ್ಯವಂತನಾಗಿ ನಡೆಯಬೇಕು. நான் செய்த காரியத்தை என் பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ನಾನು ಮಾಡಿದಂತ ಸಂಗತಿಗಳನ್ನು ಮಕ್ಕಳ நான் ಮೇಲೆ எந்த அநியாயமும் செய்யக்கூடாது. ಯಾವ ಅನ್ಯಾಯ ನಾನು ಮಾಡಬಾರದು. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. ನಿಮಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಇಲ್ಲದಂತ ಯಾವ ಸಂಗತಿ ನಾನು ಮಾಡಬಾರದು. வீணரோடு சேர்ந்து கொண்டு வீணான காரியங்களை நான் செய்யக்கூடாது. ವ್ಯರ್ಥವಾಗಿರ್ತಾ ಇರೋ ಸಂಗತಿಗಳನ್ನು ಯಾವುದನ್ನು ನಾನು ಮಾಡಬಾರದು. துன்மார்க்கருடைய கூட்டத்தோடு நான் சேரவே கூடாது. ದುರ್ಮಾರ್ಗದ ಸಂಘದ ನಾನು ಇರಲೇಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. குறை கூறுகிறவர்களே, ತಪ್ಪು ಹೊರಿಸುವುದು, தேவையில்லாத காரியங்களை பேசுகிறவர்களே, ಅಗತ್ಯವಿಲ್ಲದ ಮಾತನ್ನು ಆಡುವುದು, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. என் காதுகளை திறந்து கேட்டு என்னை நான் கரைப்படுத்தி விடக்கூடாது. ನಾನು ಯಾವುದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಮಲಿನಗೊಳಿಸಿ ಬಿಡಬಾರದು. காத்துக்கொள்ள வேண்டும். ನಾನು ನನ್ನ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. உண்மையாய் நடக்கணும். ಸತ್ಯವಂತನಾಗಿ ನಡೆಯಬೇಕು. கண்ணீரோடு கேட்போம். ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ಕೇಳೋಣವೇ? கண்ணீரோடு கேட்போம். ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ಕೇಳೋಣ. சத்தியத்தில் நடந்து கொள்ள வேண்டும். ಸತ್ಯದಂತೆ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. என்னை ரட்சித்து ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದಿ, என்னை இழுத்துக்கொண்டு ನನ್ನನ್ನು ಸೆಳೆದುಕೊಂಡು உம்முடைய பெரிய கிருபை, ನಿಮ್ಮ ಮಹಾ ಕೃಪೆ, அந்த கிருபையை ಆ ಕೃಪೆ எங்கள் சந்ததிக்கும் நீங்க காத்துக்கொள்ளுங்க. ನನ್ನ ಸಂತತಿಗೂ ಇದು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. உம்மை சேவிக்க வேண்டும். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಸೇವಿಸಬೇಕು. எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசுவோமா? ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡೋಣ. கண்ணீரோடு கேட்போமா? ಕರ್ತನಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ಕೇಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இனி நான் சத்தியத்துல தான் நடந்து கொள்ளுவேன். ಇನ್ನು ಸತ್ಯವಂತನಾಗಿ இந்த ನಡೆದುಕೊಳ್ಳುವೆ. கிருபையின் கூட்டத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்று. ನಾನು ಕೃಪೆ இந்த கிருபையின் கூட்டத்துல ஒரு தீர்மானம் செய். ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ ತೀರ್ಮಾನಿಸುತ್ತೇನೆ. இன்றைக்கு உண்மையை குறித்து தியானித்தோம். ಈ ದಿನ நாளை ಸತ್ಯವಂತನಾಗಿ நீதியாய் நடந்ததை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தியானிப்போம். ದೇವರ ಚಿತ್ತವಾದ ನಾಳೆ ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆದ ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನಿಸೋಣ. உம்முடைய பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ದೊಡ್ಡ ಕೃಪೆಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. என் அன்பு தகப்பனே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை பார். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡು. தாவீது சொன்னது போல ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, என்னுடைய கண்ணீர் அவருடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. ನನ್ನ ಕಣ್ಣೀರು ಅವರ ಆರತಿಯಲ್ಲಿ. இந்த கண்ணீர் எதற்காய் வடிக்கப்பட்டது என்று உமக்கு தெரியும். ಈ ಕಣ್ಣೀರು ಯಾವುದಕ್ಕೆ ಸುರಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் தார். ನನ್ನ ಮಕ್ಕಳ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸಿ எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ಆಶೀರ್ವதிங்க. ಬಂದಿರುತ್ತ ಎಲ್ಲರನ್ನು ಶುಭ ಕೋರಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ಮಹಾ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஒருவேளை இந்த நிமிஷம் வரைக்கும் ಒಂದು ವೇಳೆ ಈ ಕ್ಷಣ ಮಾತ್ರ ஏதாவது சீர்கேடுகள் இருக்கும் என்றால் ಯಾವುದಾದರೂ ಕೆಟ್ಟ இந்த கூட்டத்தோடு ಈ ಕೂಟದೊಂದಿಗೆ எல்லாரும் சீர்படுத்திக் கொள்ளட்டும். ಎಲ್ಲವನ್ನೂ ಅದು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. எல்லாரும் தங்களை சீர்படுத்திக் கொள்ளட்டும். ಎಲ್ಲರೂ ತಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. எல்லாரும் தங்களை சீர்படுத்திக் கொள்ளட்டும். ತಮ್ಮನ್ನೆಲ್ಲರೂ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. எல்லாரையும் நீதிமான்களாய் ಎಲ್ಲರನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. எல்லாரையும் உண்மை உள்ளவர்களாய் மாற்றும். ಎಲ್ಲರೂ ಸತ್ಯವಂತರಾಗಿ ಬದಲಾಯಿಸು. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட்.